76 எமர்ஜென்சி நேரத்தில் அம்மா என்ன பண்றாங்க, இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து 2 முறை தான் நடந்துக்குது. சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டா 2001க்கு மாத்திட்டாங்க. 25 ஆண்டுகள் தள்ளி வச்சிட்டாங்க. யாரு? அண்ணன் இந்திரா காந்தி 25 வருஷத்துக்கு தள்ளிட்டாங்க. 2001 தொகுதி மறுவரையே பண்ணணும். அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமரா இருக்கிறார். அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன சொல்றாரு 2001ல, இது தேவையில்லாத குழப்பம், இதை செஞ்சா மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும், அதனால இதை இன்னும் 25 வருஷம் தள்ளி வைக்கிறேன் 2026க்கு தள்ளி வச்சுட்டாரு. இப்ப இன்னும் அவசரம், அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி வை. நான் மோடியை கேட்கிறேன், அடுத்த 25 வருஷம் தள்ளி வச்சு போங்க. தமிழ்நாட்டின் தயவு அவர்களுக்கு தேவையே கிடையாது. தமிழ்நாட்டின் தயவு அவர்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க மெஜாரிட்டி ஆயிடுறாங்க. ஊபி வட மாநிலங்கள், இந்தி பேசுகிற மாநிலங்கள், வட மாநிலங்கள் மெஜாரிட்டி எம்பி ஆயிடுவாங்க. இந்த தொகுதி மறைவரை மட்டும் நடந்துட்டா அப்ப என்ன பண்ணுவாங்க, நடந்துட்டுனா தமிழ்நாட்டின் முதல் மொழியா இந்திய தான் படிக்கணும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டாங்கன்னா ஆமான்றது சட்டமாயிடும். ஆமான்றது சட்டமாயிடும். தமிழ்நாட்டுல தமிழ் மொழி 2வது இடத்துக்கு போயிடும். ஏன்? இது இந்தியாக்குள்ள இருக்கு. அவன் அதிகாரத்துல உட்கார்ந்து இருப்பான், பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணின்னு இருப்பான் சட்டத்தை. நம்ம நீட்டு மாதிரி சண்டை போட்டு வேண்டியதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய். நீட்டை கொண்டு வரும்போது அந்த ஆட்சியில் அங்கம் வகித்தது திமுக. ஜல்லிக்கட்டை கொண்டு வரும்போது அந்த ஆட்சியில் அங்கம் வகித்தது திமுக. இந்தியாவிற்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு அன்றைக்கு தாரை வார்த்த போது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு சும்மா இருந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி. காவிரியில நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட போது, ஏமாவதி, ஆரங்கி, கபினி போன்ற அணைகள் கட்டப்பட்ட போது தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி கண்ணை மூடி மௌனியாக இருந்தார். அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் குறிப்பா அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட மாநில கல்லூரியில் அதுக்கான உறுதிமொழியை தளபதி எடுக்கும்போது மாநிலங்களுடைய மனங்கள்ல மாணவர்களுடைய மனதில் அதை புகுத்துற. போதையில்லா தமிழகம், போதையை ஒழிக்கணும், போதையை வேற இருக்கணும், போதன்றது இருக்கக்கூடாது. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை அந்த இதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திமுகவும் அதிமுகவும் புறக்கணிச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம் சார்? அதை அதாவது தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்பதிலே, தமிழ்நாட்டை தொடர்ந்து துரோகம் செய்வதிலேயே திமுகவை மிஞ்ச ஆளே இல்லைன்றது அதுல தெரியுது. இந்த தொகுதி மறுவரைய தமிழக வெற்றி கழகத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களோ மாநிலங்களவை உறுப்பினரோ கிடையாது. ஆனா ஒரு மாநில முதலமைச்சரா, ஒரு கட்சியின் தலைவரா இந்த கூட்டத்தை கூட்டுறாரு. இந்த கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தானே கருப்பு சட்டை போட்டுக்கணும் அந்த நகலெல்லாம் எரிச்சிங்க. அப்ப ஏன் எரிச்சிங்க? டீ போடுறதுக்கா? டீ குளிர்காயத்துக்கா? சார் நாங்க தான் அப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோமே. இதுல அப்ப ஏன் இந்த கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கல? நீங்க அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்றீங்கல்ல, இப்ப ஏன் கூட்டத்தில் கலந்துக்கல? நீ வந்து வெளிநடப்பு செய்ய போறதா ஒரு செய்தி வருது பாராளுமன்றத்துல. இந்த தொகுதி மறுவரை வரும்போது நீ வெளிநடப்பு செஞ்சு மோடி சர்க்காரை காப்பாற்ற போறதா எங்களுக்கு ஒரு செய்தி வருது. இந்த செய்தி பொது வெளியில பரவுது. சொல்லு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கூட்டத்தில் நீ ஏன் கலந்துக்கல? இப்போ தொகுதி மறுவரைய எந்த வடிவில் வந்தாலும் நாங்க ஏத்துக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் எந்த வடிவில் வந்தாலும் ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? 51ல தொகுதி மறுவரை நடக்குது, 61ல நடக்குது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும். 61ல நடக்குது. 61க்கு அப்புறம் மாநிலங்களுக்கு மாநில மக்கள் தொகை மொழிவாரி மாநிலம் வரும்போது, மொழிவாரியா பிரிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து மாநிலங்களுக்கு மாநில மக்கள் தொகை வித்தியாசப்படுது. அப்ப 72ல பண்ண வேண்டிய, 71க்கு அப்புறம் 72ல பண்ணணும். 72ல பண்ண வேண்டிய தொகுதி மறுவரையா அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் செய்யாம 76 எமர்ஜென்சி நேரத்தில் அம்மா என்ன பண்றாங்க, இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து 2 முறை தான் நடந்துக்குது. சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டா 2001க்கு மாத்திட்டாங்க. 25 ஆண்டுகள் தள்ளி வச்சிட்டாங்க. யாரு? அண்ணன் இந்திரா காந்தி 25 வருஷத்துக்கு தள்ளிட்டாங்க. 2001ல தொகுதி மறுவரையே பண்ணணும். அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமரா இருக்கிறார். அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன சொல்றாரு 2001ல, இது தேவையில்லாத குழப்பம், இதை செஞ்சா மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும், அதனால இதை இன்னும் 25 வருஷம் தள்ளி வைக்கிறேன் 2026க்கு தள்ளி வச்சுட்டாரு. இப்ப இன்னும் அவசரம், அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி வை. நான் மோடியை கேட்கிறேன், அடுத்த 25 வருஷம் தள்ளி வச்சு போங்க. இவங்க இந்திரா காந்தி தள்ளினாங்கல்ல, அடல் பிகாரி வாஜ்பாய் செஞ்சார்ல. இப்ப 2026னா தள்ளு, இன்னும் 25 வருஷம் தள்ளு, 2040 51 தள்ளு. அப்ப பாத்துக்கலாம். இப்ப இருக்கிற இந்த 543 பாராளுமன்ற உறுப்பினர்களே போதும். இல்ல மக்கள் தொகை பெருகிட்டாங்க, இப்ப நம்ம வந்து தொகுதி மறுவரை பண்ணணும். சரி, எப்படி பண்ண போற? குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு அறிவிச்சோம். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும், குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வரணும். அதை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம், தென் மாநிலங்கள் அதை கரெக்டா கடைபிடிச்சாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாங்க அதுக்கப்புறம் அது கட்டுப்படுத்துறாங்க. இல்ல நாம் இருவர் நமக்கே ஒருவர் அப்படின்ற சூழ்நிலை வந்துட்டு இருக்கோம். நாம் இருவர் நமக்கு ஒருவர் போது அது ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ள வந்துடுச்சு. இங்கெல்லாம் பிரச்சனை இல்லாத போயிடுச்சு.
அப்போ பிரச்சனை இல்லாத போன உடனே இங்க மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு. ஆனா இத உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, பீகார்ல, ராஜஸ்தான்ல இது யாரும் கடைபிடிக்கல. அங்க ஏகப்பட்ட மக்கள் தொகை பெருக்கமாயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு 80 சீட் இருக்கிற உத்தரப்பிரதேசல தொகுதி மறுவரை செஞ்சா 120 சீட் ஆயிடும். இப்ப பீகார்ல கூடிடும், மத்திய பிரதேசல கூடிடும், ராஜஸ்தான்ல கூடிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த வட மாநிலங்கள் எல்லாம் இது கூடிடும். தமிழ்நாட்டுல 39 சீட்டு 31 ஆயிடும். ஆந்திரால மத்த மாநிலம் குறைந்து வச்சுங்க, இது 31 ஆயிடும். இல்ல அப்படி குறையாது, உங்களுக்கு 39 கொடுத்துடுறோம். அது எப்படி 39 கொடுப்பேன்? 80 இருக்கிற ஊபிக்கு 120 கொடுப்பேன், எங்களுக்கு 39 கொடுப்பியா? இல்ல இப்ப நாங்க கூட பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் தொகுதி மறுவரை, இப்ப இது அடுத்த வருஷம் சென்சஸ் எடுக்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இப்ப கொடுக்குறோம்னு சொல்றது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு நம்ம 31க்கு போயிடுவோம். சரி, இதனால என்ன பாதிப்புன்னும் போது ஒரு முக்கிய மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் வருகிற பொழுது தமிழ்நாட்டின் தயவு அவர்களுக்கு தேவையே கிடையாது. தமிழ்நாட்டின் தயவு அவர்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க மெஜாரிட்டி ஆயிடுறாங்க. ஊபி, வட மாநிலங்கள், இந்தி பேசுகிற மாநிலங்கள், வட மாநிலங்கள் மெஜாரிட்டி எம்பி ஆயிடுவாங்க இந்த தொகுதி மறைவரை மட்டும் நடந்துட்டா. அப்ப என்ன பண்ணுவாங்க நடத்திட்டுனா, தமிழ்நாட்டில் முதல் மொழியா இந்திய தான் படிக்கணும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டாங்கன்னா ஆமான்றது சட்டமாயிடும். தமிழ்நாட்டுல தமிழ் மொழி 2வது இடத்துக்கு போயிடும். ஏன்? இது இந்தியாக்குள்ள இருக்கு. அவன் அதிகாரத்துல உட்கார்ந்து இருப்பான், பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணின்னு இருப்பான் சட்டத்தை. நம்ம நீட்டு மாதிரி சண்டை போட்டு இருக்கணும் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய். அப்ப தமிழ்நாட்டின் குரல் அங்க ஒலிக்கணும். இப்ப தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்கணும்னா இப்ப இருக்கிற நிலைமை தான் இருக்கணும். இப்ப இருக்கிற இதே நிலைமை இருக்கணும். இதை மாத்தாதீங்கன்றோம். இதுல என்ன தப்பு? இதான் திமுக ஸ்டாண்ட் எடுத்து சொன்னீங்க. இப்ப அவங்க ஸ்டாண்ட் என்ன மாற்றம்? இப்பதான் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும்னு கேட்கணும் சார். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப என்ன மாற்றம்? அப்படியே அணுகுமுறை அப்படியே லேசா மாறுறீங்க. அமலாக்கத்துறை ரைடு வரப்போதா சொல்லுங்க. அமலாக்கத்துறை ரைடா? இப்ப நேரு மேல வழக்கு போட்டுதான் அவனு அமலாக்கத்துறை சொல்லுச்சு. ஆனா அன்னைக்கு இருந்து அவங்க மாநில போலீஸ் போடல. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாநில போலீஸ் போட போகுது. இன்னைக்கு லஞ்சம் போட போறாங்க, கேஸ் போட போறாங்க, நேரு மேல போடுறாங்க வச்சுங்க. அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும். இப்ப அமலாக்கத்துறை கரெக்ட் பண்றீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப என்ன மோடி காலில் போடுறீங்க? நீங்க எப்பவுமே அங்க விழுந்துதான் இருக்கிறீங்க, ரைட்டு. இப்ப வெளிப்படையா வெளியே வரீங்களே. இப்படிதான் நீட்டுக்கு துரோகம் செஞ்சீங்க. நீட்டை கொண்டு வரும்போது அந்த ஆட்சியில் அங்கம் வகித்தது திமுக. ஜல்லிக்கட்டை கொண்டு வரும்போது அந்த ஆட்சியில் அங்கம் வகித்தது திமுக. இந்தியாவிற்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு அன்றைக்கு தாரை வார்த்த போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி. காவிரியில நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட போது ஏமாவதி, ஆரங்கி, கபினி போன்ற அணைகள் கட்டப்பட்ட போது தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி கண்ணை மூடி மௌனியாக இருந்தார். ஈழத்தில, இலங்கையில நம்ம தொப்புள் கொடி உறவுகள் அங்கே கொன்று குவிக்கப்படுகிற பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டு துரோகம் இழைத்தவர் கலைஞர் கருணாநிதியும் திமுக. இத்தனை துரோகங்கள் அரங்கேற்றினீங்களே, இன்னும் பத்தல உங்களுக்கு. இன்னும் இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் துரோகம் செய்யணும், இன்னும் இந்த தமிழ்நாட்டை வச்சு செய்யணும் அப்படின்னு இன்னும் பாடுபட்டுங்கிறீங்க. அப்ப நான் கேட்கிறேன், இப்ப இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை கேட்கிறேன், எடுத்து கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. நான் ஜல்லிக்கட்டு பிரச்சனை, நீட்டெல்லாம் நான் சொன்னல, நான் சொல்றது உண்மையா பொய்யான்றதை எடுத்து பாருங்க. எப்பெல்லாம் கபினியான கட்டினாங்க, எப்ப யாரிங்க கட்டினாங்க, எப்ப ஏமாவதியான கட்டினாங்க, எப்ப நீட்டு வந்தது, எப்ப ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இந்த துரோகத்தெல்லாம் செஞ்சது திமுகவா இல்லையா? அப்ப இத்தனை துரோகங்களை செய்த திமுக இன்றைக்கு தொகுதி மறுவரையிலும் தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை செய்வதற்கு இன்றைக்கு தயாராகிவிட்டது. ஆனால் தளபதி ஆளுகிற இந்த மண்ணில, வெற்றி தளபதி முதலமைச்சராக வீட்டிறக்கிற இந்த மண்ணில தள்ள கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு செயலையும் தளபதி அனுமதிக்க மாட்டார். அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனுமதிக்க மாட்டார். காவிரிக்கு போறதுக்கு தயாரா இருந்தார்ல, கர்நாடகா போறதுக்கு எவ்வளவு கெத்தா இருந்தார் தலைவர், எவ்வளவு பேர் கத்தனா. உடனே ஸ்டாலின் சொன்னாரு, நீ போனா கர்நாடகாவுக்கு போனா அங்க உனக்கு தண்ணி கொடுத்துருவாங்களா? அப்படி தண்ணி கொடுத்துட்டா அங்க இருக்கிற எதிர்கட்சிக்காரன் சும்மா இருப்பானா? நீ போத்து விட்டிய, காட்டி கொடுக்குறிய. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதற்கு முன்னெடுப்பதான தளபதி நீங்க எடுத்தாரு. சட்டமன்றத்தில் வேதனைப்பட்டு தலைவர் தளபதி என்ன சொன்னார்? ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டா என் தமிழ்நாட்டு மக்களுக்காக, என் மாநில விவசாயிகளுக்காக அந்த அவமானத்தை தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சொன்னார் தளபதி. சொன்னாரா இல்லையா? நீ உடனே இவருடைய ஃப்ரெண்ட் சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர், இல்ல விஜய் நீங்க இப்போ வராதீங்க கர்நாடகாவுக்கு, இங்க சூழ்நிலை சரியில்லை. தளபதி சொல்லல சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் அவர் பார்ப்பாரு, பாப்பாருங்க. அவர் சொல்லலைங்க, அவரெல்லாம் பயப்பட மாட்டாருங்க. புரியுதுங்களா? அந்த போலீஸ் கூப்பிட்டாங்க உதயநிதிய, பாப்பா ரொம்ப அனாவசியமா பேசிட்டியா, எழுந்து வான்னா 1 மணி நேரம் முக்கிங்க உட்காந்துல
சொல்லு, என்ன சொன்னாங்க உங்க வீட்டுல? நான் பொய்யா சொல்றேன்? இல்லங்க, பாத்ரூம்ல இருக்கிறாரு. எவ்வளவு நேரமா இருப்பாரு பாத்ரூம்ல? 10 நிமிஷம் கூட ஒரு 10 நிமிஷம் இருந்தா பரவாயில்ல, 1 மணி நேரமா உள்ள உட்கார்ந்துக்கிறாரம்மா. இன்னும் கொஞ்சம் காய்கறிங்க பழங்கள்லாம் சாப்பிட சொல்லுங்க, ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுங்க. சொல்லுங்க, எவ்வளவு நோட்டீஸ் ஒட்டுறான், மலச்சிக்கலா, இங்க வாங்க அங்க வாங்கன்னு. அதெல்லாம் நீங்க படிக்கிறதே இல்லையா? சொல்லுங்க, எவ்வளவு நேரம் இருப்பாரு? கக்கூஸ்குள்ள ஒளிஞ்சிக்கிற உங்க தாத்தாவை கைது பண்ண வந்தா, ஐயோ என்ன கொலை பண்றாங்களே, என்ன கொலை பண்றாங்களேன்னு உங்க தாத்தா எப்படி கத்தினாரு? உங்க தாத்தாவை கைது பண்றதுக்கு அப்போ எப்போடா எங்கடா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு தேடினா பெங்களூருக்கு ஓடி இருந்தார் ஸ்டாலின். கத்தி கதறிய கலைஞர் கருணாநிதி எங்க? பெங்களூருக்கு ஓடி போன ஸ்டாலின் எங்க? கழிவறையில புகுந்து கொண்டு முக்கிக் கொண்டிருந்த உதயநிதி எங்க? கரூர் சம்பவம் நடந்த போது நான் என் வீட்டிலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், உனக்கு தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால், துணிவு இருந்தால் என்னை வந்து கைது செய்து பார் என்று சொன்ன எங்கள் தளபதி எங்க? ஐ ஆம் வெயிட்டிங் உட்கார்ந்து சிபிஐ அழைச்சப்ப சிங்கநிகர் தலைவனா சிரித்துக் கொண்டே போன தலைவன். அந்த தலைவன் கர்நாடகத்துக்கு போறதுக்கு வச்சாரா? அவரு வேணான்னுட்டாரு. சரி, தளபதி போல. ஐயோ, என் மகன் கர்நாடகத்திற்கு வருவான், என்ன சுத்தி பார்க்க வருவான், அணைகளெல்லாம் பார்வையிடுவான், நீங்க எல்லாம் பத்திரிகையில போட்டீங்களா, வருவார்னு பார்த்தோம். வரலையா? அவர் வரலன்னா பரவாயில்ல, என் மகனை பார்க்க நான் தமிழ்நாட்டுக்கு செல்லுகிறேன்னு சொல்லி காவிரி அன்னை கரை புரண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டு எல்லைக்குள். பெய்த மழை தளபதி போல, தளபதி வாழுகிற இந்த மண்ணை, தளபதியை பார்க்க, தளபதியை தரிசிக்க காவிரி அன்னையே வந்துட்டாப்பா. பேஞ்சதுல மழை, வந்ததுல தண்ணி. அதுதான் தளபதி, அதுதான் தளபதி. இப்பேற்பட்ட ஒரு தலைவனின் கரங்களில தமிழ்நாடு பத்திரமாக இருக்கும். யாரும் நீங்க வேதனைப்படத்தாவல, நீங்க யாரும் கஷ்டப்படத்தாவல. நீங்க தயவு செய்து அவங்க வேலையை பார்த்துக்கிறதால தமிழ்நாடு சுபிட்சமா இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்தியாவிலேயே உலக அரங்கிலேயே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவை எட்ட போகிறது. நீங்க எல்லாம் பொறுமையா தான் போதும். புரியுதுங்களா? சார், அப்போ இங்க கர்நாடகா போற பிளானும் இப்போ வந்து கேன்சல் பண்ணிருக்காரு. அதுதான் தம்பி சொன்னேன் தம்பி, இவங்க தான் திட்டமிட்டு பின்னாடி பிளான் பண்ணாங்கன்னு சொல்றேன். இல்ல, இது அதுக்கான முடிவா இருக்காதுல்ல சார்? இது எதுக்கான முடிவு? தண்ணி தான். அதாவது தண்ணி வந்துருச்சுன்றப்ப அது உபரி தண்ணியா தான், உபரி தண்ணி வந்திருக்குது தம்பி. இதுக்கான நீதிமன்றம் சட்ட போராட்டங்கள் இருக்குது. நம்ம தீர்மானம் போட்டிருக்கிறோம், மேகதாதுவை கட்டக்கூடாது தீர்மானம் போட்டிருக்கிறோம். காவிரி இஷ்யூ பொறுத்தவரைக்கும் காவிரியில மேட்டூர் அணை கட்டி 92 நாட்கள், என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தா, இந்த 92 ஆண்டு வரலாறுல பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகள் தான் மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கவே இல்லை. 32 வருஷம் மட்டும் தான் திறந்திருக்கிறாங்க. 32 வருஷம் திறந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து பல முறை நடந்திருக்குது தம்பி. இப்ப என்ன நம்ம ஆகஸ்ட்ல இருக்கிறோமா? ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல இருக்கிறோம் இல்லையா? ஜூன் மாசம் திறக்கல, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல இருக்கிறோம். செப்டம்பர், அக்டோபர் மாதத்திலேயே 3 முறை 2 முறையோ அக்டோபர் மாதத்துல நம்ம வந்து காவிரி நம்மளுக்கு தண்ணி வந்திருக்குது. அக்டோபர்ல, நவம்பர்ல வந்திருக்குது நம்மளுக்கு காவிரி தண்ணி. நவம்பர் வரையில தண்ணி வராத இருந்த சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது. இதெல்லாம் இவங்க காவிரியை மீட்ட லட்சணம். இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் காவிரியை மீட்ட லட்சணம். இன்னும் 100 நாள் கூட அவ்வளவு, 23 மாசம் தான். அவ்வளவு சீக்கிரம் நீங்க 60 ஆண்டுகள் பண்ண தப்பு, 60 ஆண்டுகள் நீங்க செஞ்ச தப்பு. நீங்க காவிரியை மீட்ட லட்சணம். எப்பெல்லாம் அங்க வெள்ளம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் அணைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறதோ, அப்பெல்லாம் தண்ணீரை திறந்து விடுகிற ஒரு வடிகாலாக தமிழ்நாடு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் நீங்க காவிரி மீட்டிங்க, இன்னும் காவிரி எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க எல்லாம் படிச்ச தம்பிக்கு தானே, தெளிவா தானே புரியுது, தெளிவா தானே சார் புரியுது. இப்ப நீ 4 இட்லி தான் சாப்பிட முடியும், உங்ககிட்ட 10 இட்லி இருக்கும்போது உனக்கு 4 இட்லி போதும்னு மீதி இருக்கிற 6 இட்லி சாப்பிட்டா முடியாதுன்னு எங்க 2 பேருக்கு ஆளுக்கு 3 பிரிச்சு கொடுக்குறேன். ஆனா உங்ககிட்ட 4 இட்லி இருக்கும்போது கொடுக்க மாட்டேன்றிய, நாங்க பட்டினியா இருக்கிறோமே. புரியுதுங்களா? எங்களுடைய உரிமை உங்ககிட்ட 4 இருந்தாலும் எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும், அதுதானே உரிமை. அந்த மாதிரி இல்லையா, எனக்கு தண்ணி போக மீதி தான் தருவன்றது கர்நாடகாவுடைய நிலைமை. அப்புறம் என்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அப்புறம் என்ன ஆணையம், எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்ப நீங்க என்ன காவிரிக்காக போராடி என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் தளபதி யோசிக்கிறார். இதுக்கு சரியான ஒரு தீர்வு வரணும், எப்பவும் இது சரியா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன நதிகள் தேசியமயமாக்கணுமா, இன்னும் எதுன்னு தளபதி நான் அதாவது யோசிப்பாங்க. இது தீர்வு, சரியான தீர்வு என்ன? சரியான உச்ச நீதிமன்றம், நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம், வாதாடுவோம். சரிங்களா? இதுக்கு சரியான தீர்வை நிச்சயமா தளபதியுடைய ஆட்சியில் நிச்சயமா அதுக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா இவங்க எல்லாம் செஞ்ச முடிவு பாத்தீங்க இல்லையா? பாத்தீங்கல்ல, மழை பெய்து வெள்ளம் வந்தாதான் நமக்கு தண்ணி. அங்க மழை பெய்யல, தண்ணி இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு போக மீதி தான் நம்ம தலையெழுத்து. இதுதான் இவ்வளவு கால நிலைமை. சும்மா நாங்க வாங்கிட்டு அதெல்லாம் யாரும் வாங்கல, யாரும்
வாங்கல. இப்ப நமக்கு நான் கேட்கறேன் 177.25 டிஎம்சி தண்ணி ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு சரியா வருதா? இல்ல. இதுவரையில வந்திருக்குதா? வரலையே. அப்புறம் அப்போ இதுக்கு சரியான தீர்வு எட்டப்படணும். அந்த சரியான தீர்வு என்னன்றதான் தளபதி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், மிகப்பெரிய சட்ட எல்லாம் ஆலோசனை எல்லாம் செஞ்சு அறிவார்ந்தவர்கள்லாம் உட்கார்ந்து இது ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய வேலை. இது சும்மா இது எடுத்த கவுத்துன்னு இது செய்ய வேண்டிய வேலை கிடையாது. இதுக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு இதுக்கு வரணும். அப்ப நிரந்தர தீர்வு நிச்சயமா இனி வரும். ஏன்னா இவர் அரசியல் பண்றவர் கிடையாது. இவர் அதை விரும்பவே மாட்டார். பார்த்துக்கலாம் போன்வர். இவர் அரசியல் பண்றவர் கிடையாது. இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவர் கிடையாது. அப்போ தீர்வை ஏற்படுத்துவார். இதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். நிச்சயமா அந்த தீர்வு தளபதியின் ஆட்சி காலத்துல நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பிரசிடென்சி காலேஜில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு உறுதிமொழிலாம் எடுத்திருக்காங்க. அந்த விஷயமும் எப்படி பேச போனா, இந்த ஆன்லைனில் இந்த அரசே வந்து ஆன்லைன்லையும் விற்கிது. இவரே வந்து போதைப் பொருள் வந்து ஒழிப்புக்கு வந்து போராடவும் செய்வார். அவர் சொல்ற இந்த ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன்னு சொல்லிட்டு ஆன்லைன் இவர் கண்ட்ரோல்ல கிடையாது. ஆமா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எங்கேயும் போதைப் பொருள் நடமாட்டம் பேசிட்டு இருக்கிறது என்ன வருதுன்னா, அது ஏதாவது சொல்றாங்க 717 டாஸ்மாக் கடைகளும் மூடினாங்க, ஆனா வருமானம் மட்டும் கூடுதலா இருக்கு. ஆமா, அங்க இங்க கடை இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவான்ல. நீ சும்மா திருவியா? ஏங்க இங்க கடை இல்லைன்னா எங்க போவான்? பக்கத்து கடைக்கு தான். அப்புறம் என்னங்க இது ஒரு சின்ன லாஜிக். அப்புறம் இதை தான் சொல்றது, எங்க மரியவல்சன் கிட்ட போய் படிங்கடான்னு தலையில அடிச்சுக்கிறோம். உங்க தலைவனு 5000 3000 10,000 சொல்றாரு. கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இங்க மூணா இன்னொரு இடத்துக்கு போவான் சார். அவன் சுத்தமா போகக்கூடாதுன்றதான் எங்களுடைய நிலைப்பாடு அதுதான். ஆனா அவன் இப்ப போவதானே செய்வான். அப்ப அதே வியாபாரம் நடக்கதான் செய்யும். இது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்குது, பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்குது, கோவிலுக்கு பக்கத்துல இருக்குது. அங்க வர பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால இது எடுத்துட்டாங்க. 717 கடை அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. சரியா? இப்போ இவன் அங்க போறான்னா இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப அதுக்கு சொல்லுங்க. ஒண்ணும் தெரியல. இல்ல சார், அதான் சட்டமன்றத்திலே கேட்டாங்க. அவங்க என்ன சார் 717 கடை 3ன்னு சொல்றீங்க, ஆனா வருமானம் மட்டும் அதிகமா வந்து. அதுதானே சொல்றேன், இதைதானே சொல்றேன். படிங்க. இப்ப இந்த தெருவுல அடுத்த தெருவுக்கு போதானே 10 செய்வான். ஆமா. அப்புறம் இது ஒரு சின்ன லாஜிக். இது என் தெருவுல தண்ணி வரல, நான் எங்க போவேன்? குடாத்துங்க பக்கத்து இருக்குதான். அப்புறம் சுத்தமா குடிக்க கூடாதுன்றதான் சார் எங்களுடைய கொள்கை. சுத்தமா இதை வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் எங்களுடைய கொள்கை. ஆனா அதை படிப்படியாக தான் சார் கொண்டு வர முடியும். இப்ப 717 கடையை சாத்திருக்கிறாரு. இன்னும் சாத்தும் போது இப்ப பக்கத்து ஒரு 2 தெரு தள்ளி கிடைக்குதுன்னா அது 2 ஊர் தள்ளி போனதான் கிடைக்கின்ற சூழ்நிலை வரும்போது தினமும் குடிக்கிறவன் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு போவான். படிப்படியா இன்னும் கொஞ்சம் லாங்கா ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு கடை, 5 கிலோமீட்டருக்கு ஒரு கடைன்னு போது அவ்வளவு தூரம் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு குடிக்காம விடுவான். ஆனா அதே நேரத்துல கள்ள சாராயமும் உள்ள வந்துடக்கூடாது. அதையும் ரொம்ப கவனமா கையாண்டு கரெக்டா பண்ணுவாங்க சார். எல்லாமே பிளான் பண்ணி திட்டமிட்டு கரெக்டா பண்ணுவாங்க. இப்ப போதைப் பொருளை பத்தி கேட்டீங்களா? நான் பார்க்கும்போது திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அங்கங்க சந்து பொந்து இண்டு இடுக்கு ஆட்டோல உட்காந்துக்கணும் அப்படியே ரயில் வண்டி புகை விடுற மாதிரி பசங்க விட்டு இருந்தானுங்க. அது பெரிய ஒரு போதை கலாச்சாரமா போயிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்ப இல்லையே. நான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்துன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த அளவுக்கு அது நடமாட்டம் இல்லையே. ஒரு பெரிய பயம், ஒரு அச்சம் எல்லாரும் மத்தியிலும் இருக்குது. நான் பெரிய அந்த இதெல்லாம் வச்சுன்னு ஒரு மாதிரி உதட்டெல்லாம் வீங்கி இருப்பானுங்க. அதெல்லாம் நான் ரொம்ப அந்த மாதிரி வீங்கலாம் பார்க்கலையே. அப்படி நீ வீங்கி இருந்ததுன்னா உன்னை போலீஸ் பார்த்தாங்கன்னா நிரந்தரமா வீங்கிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அது ஒழிக்கப்பட்டிருக்குது. அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. மாணவர்கள் மத்தியில குறிப்பா அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட மாநில கல்லூரியில் அதுக்கான உறுதிமொழியை தளபதி எடுக்கும்போது மாநிலங்களுடைய மனங்கள்ல மாணவர்களுடைய மனதில் அதை புகுத்துற போதையில்லா தமிழகம், போதையை ஒழிக்கணும், போதையை வேற இருக்கணும். போதைன்றது இருக்கக்கூடாது. அது கரெக்ட் தானுங்க. அது சின்ன அந்த குழந்தைங்க மனசுல, இளைஞர்கள் மனதுல, பள்ளி மாணவ மனதில் அதை விதைக்கிறார். அது அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வேணும்ன்றதாலதான் மராத்தான் போனார். மராத்தான் அவரே ஓட்டினார் இல்லையா? 3-4 கிலோமீட்டர் ஓட்டினார்ல, மராத்தான் போனார். அப்போ போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு விழிப்புணர்வு வருது. இது தப்புடா, இது நம்ம செய்யக்கூடாதுடா, இது பிரச்சனைடா அப்படின்னு தோணுதுல. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3/4 மேல கட்டுப்படுத்திட்டாங்க. ஏன்னா இப்ப 3 மாசம் தான் ஆகுது. 3/4 மேல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாது. 100% எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எனக்கு தெரியாம எங்கன்னா 1-2 எதனா இருக்கலாம். ஆனா 75-80% மேல 90% மேல கட்டுப்படுத்தியாச்சு. எங்கேயோ 1-2 தான். அதுவும் கட்டுப்படுத்தப்படும். 100% போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி தான் டாஸ்மாகும் படிப்படியா 717 கடையை ஒரே கயத்துல மூடிட்டார் சார். இப்போ படிப்படியா இப்ப பக்கத்துல இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி அடுத்த ஊருக்கு போனதான் கிடைக்கும், இன்னும் 2 ஊர் தாண்டி போனதான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இவனை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளுக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுற மாதிரி, அப்புறம் 15 நாளைக்கு ஒரு எங்கடா அவ்வளவு தூரம் போறது அப்படின்னு இவனே மறக்கணும். அது படிப்படியா கொண்டு வருவாங்க. அது நடக்கும்.